Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவுட்லுக்கில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 3 ரூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நம்ம ரூல்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னுமே சிலருக்கு ரூல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை பற்றி ஐடியாஸ் இல்லைன்னா நீங்கள் அதை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ இருக்குது. அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ரூல் எதை பேஸ் பண்ணினா சென்சிட்டிவ் மெசேஜஸை பேஸ் பண்ணி. உதாரணத்துக்கு நமக்கு வரக்கூடிய நிறைய மெயில்ஸ் பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ஷியல், ப்ரைவேட், பர்சனல் இப்படிலாம் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வரது உண்டு. ஸோ அப்படிப்பட்ட இமெயில்ஸ் எல்லாமே இன்பாக்ஸில் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கிறத விட தனியாக ஒரு ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய மெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஃபோல்டர்ஸ்க்கு நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மூவ் ஆகிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ஒரு ஃபோல்டரை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை இன்பாக்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு சப் ஃபோல்டராக வேணும்னா அந்த இன்பாக்ஸை ரைட் கிளிக் பண்ணியும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான நியூ ஃபோல்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இந்த ஃபோல்டருக்கு கவர்ட் அப்படிங்கிற நேமில் இதை க்ரியேட் பண்ணுறோம். இன்கேஸ் அந்த ஃபோல்டரை நீங்கள் வேறு பொசிஷனுக்கு மாற்றணும்னாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை மாற்றிக்கலாம். அண்ட் இப்போது ஃபைல் மெனுவில் இன்ஃபோவோட செக்ஷனில் மேனேஜ் ரூல்ஸ் அண்ட் அலர்ட்ஸ், இதில் நமக்கு தேவையான நியூ ரூலை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நியூ ரூல் கிளிக் பண்ண உடனே நமக்கு ரூல்ஸோட விசார்ட் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. நாம் ஒரு பிளாங்க் ரூலை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஸ்டார்ட் ஃப்ரம் அ பிளாங்க் ரூல் அந்த செக்ஷனில் அப்ளை ரூல் ஆன் மெசேஜஸ் ஐ ரிசீவ். ஏன்னா நமக்கு ரிசீவ் பண்ணுற அந்த மாதிரியான மெசேஜுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூல்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். அண்ட் இந்த ஸ்டெப்பில் நமக்கு தேவையான கண்டிஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரே ஒரு கண்டிஷன் தான், மார்க்ட் அஸ் சென்சிட்டிவிட்டி. ஒன்ஸ் கண்டிஷனை செலக்ட் பண்ண கையோட ரூலோட டிஸ்கிரிப்ஷனில் சென்சிட்டிவிட்டியோட லெவலை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது கான்ஃபிடென்ஷியல். ஒருவேளை நீங்கள் பர்சனல் ஆர் ப்ரைவேட்டாக தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிடென்ஷியல் ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோம்னா இந்த ஸ்டெப்பில் நமக்கு தேவையான ஆக்ஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ வரக்கூடிய மெசேஜஸ் கான்ஃபிடென்ஷியலாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், அதை ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷனே பார்த்திங்கன்னா அதுதான் இருக்குது. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே ரூலோட டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்ட ஃபோல்டர் எது அப்படிங்கிறத நாம் செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்பெசிஃபைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நாம் ஃபோக்கஸ் பண்ணுற ஃபோல்டர் கவர்ட். ஸோ அந்த ஃபோல்டரை தான் அந்த ஃபோல்டருக்கு தான் இந்த மெசேஜஸ் எல்லாம் என்ன ஆகணும், மூவ் ஆகணும். ஈவன் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போயிட்டு ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு அவசியம் இல்லைங்கிறதுனால ஃபினிஷ் கொடுத்து இந்த ரூலை நாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. மற்றபடி இன்கேஸ் இந்த ரூலை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், காப்பி பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதே இடத்துல நீங்கள் இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுக்க முடியும். அடுத்தது ரெண்டாவதாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரூல் எதை பேஸ் பண்ணினா, நமக்கு வரக்கூடிய ஆட்டோமேட்டிக் ரிப்ளை, நாம் அனுப்புகிற ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸில் ஒருவேளை இன்னுமே சிலருக்கு ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் எப்படி செட் பண்ணணும்னு ஐடியா இல்லைன்னா அந்த வீடியோவுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் நல்லா கவனிங்க, நமக்கு வரக்கூடிய ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்காது. ஸோ அப்போ அது லெஸ் ப்ரையாரிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ சேம் ஜஸ்ட் நம்ம நியூ ரூல்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போயும் நம்ம பிளாங்க் ரூலில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்ளை ரூல் ஆன் மெசேஜஸ் ஐ ரிசீவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த வாட்டி நம்ம செலக்ட் பண்ணுற கண்டிஷன் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா விச் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ரிப்ளை இருக்கு இல்லையா, அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு தேவையான ஆக்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இங்கே நமக்கு மார்க் இட் ஆஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நாம் இந்த ரூலை பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் லெவலை பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். கிளிக் பண்ணி நமக்கு இம்பார்ட்டன்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா லோவில் தான் இருக்கணும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ்லாம் வருதுன்னா அது லோ ப்ரையாரிட்டியில், லோ இம்பார்ட்டன்ஸில் இருந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அண்ட் மற்றபடி நீங்கள் இன்கேஸ்
எக்ஸப்ஷன்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க, இல்லைனா ஃபினிஷ் கொடுத்து இங்கே நாம் இதை செட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக தேர்ட் அலர்ட் யூனிக் சவுண்ட். நல்லா கவனிங்க, சில மெயில்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஐ மீன் சிலர்கிட்டேருந்து வரக்கூடிய இமெயில்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இல்லை இவங்க தான் அனுப்பியிருக்காங்க மெயில் அப்படிங்கிறத சவுண்டை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற விரும்புகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் யூனிக்கான சவுண்ட், மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். யூனிக்கான சவுண்ட் ஒரு பர்சனுக்கு நீங்கள் செட் பண்ணணும், ஒரு ஐடிக்கு நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் அதை செட் பண்ணிக்க முடியும். சேம், பட் இது ரொம்ப சிம்பிள், ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட்டாகவே இருக்கும். ஜஸ்ட் நம்ம நியூ ரூல்குள்ளே போயிடலாம். ஸ்டே அப் டு டேட் அப்படிங்கிற அந்த செக்ஷன் கீழே ப்ளே அ சவுண்ட் வென் ஐ கெட் மெசேஜஸ் ஃப்ரம் சம் ஒன் இருக்கு இல்லையா, அந்த டெம்ப்ளேட் நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நம்ம பிளாங்க் ரூலர் தான் ஸ்டார்ட் பண்ணோம், பட் இந்த வாட்டி டெம்ப்ளேட்டுங்கிறதுனால ஆக்ஷன் அண்ட் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி தான் இருக்குது. ஜஸ்ட் நாம் அதை போய் மாடிஃபை பண்ணாலே போதும். ஃப்ரம் பீப்புள் ஆர் பப்ளிக் குரூப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி யாருக்கிட்ட இருந்து வரும்போது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு மிஸ்டர் வில்லியம் கிட்டேருந்து வரக்கூடிய மெயில்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான சவுண்ட் தேவை. ஸோ டபுள் கிளிக் பண்ணி அந்த காண்டாக்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆக்ஷனில் ப்ளே அ சவுண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நமக்கு என்ன சவுண்ட் வேணுங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா நமக்கு நிறைய பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஆப்ஷன்ஸ் உண்டு. நான் இப்போதைக்கு இந்த டடா இது மட்டும் நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் சவுண்டை ப்ளே பண்ணி பார்க்கணும் போது ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ளே வித் விண்டோஸ் மீடியா பிளேயர் கொடுங்க. ஸோ அப்போ அந்த சவுண்டோட ப்ரிவியூ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எது வேணும், எது சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையான கஸ்டம் சவுண்ட்ஸையும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நாம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துடலாம். மற்றபடி இன்னும் நீங்கள் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம், பட் நமக்கு அவசியம் இல்லைங்கிறதுனால ஜஸ்ட் நம்ம ஃபினிஷ் கொடுத்து இதை செட் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, 3 ரூல்ஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு டெலீட் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இங்கேருந்து நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை மேனேஜ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக கடைசியில் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்ற அவுட்லுக் வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.